திடீரென சடசடவென மழையும் சாரலுமாக வீசத் தொடங்கியது. வேகமாக நடந்து கொண்டிருந்த கணவனும் மனைவியும் பிறகு ஓடத் தொடங்கினர். வழியில் பழுதடைந்த ஒரு கயிற்றுப் பாலம் இருப்பதைக் கண்ட கணவன் முதல் ஆளாக வேகமாக ஓடி பாலத்தை கடந்து விடுகிறான். கும்மிருட்டில் மழைச்சாரலோடு பாலத்தை கடக்க முடியாமல் பயந்து தன்னால் முடிந்தவரை சத்தமிட்டு கணவனை உதவிக்கு அழைத்தாள். கணவன் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. என்ன இந்த மனுஷன், பொண்டாட்டி ஆபத்தில் இருக்கும்போது சுயநலத்துடன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரே என அவளுக்குள் ஆத்திரமும் அழுகையுமாய் வந்தது. பயந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்து விடுகிறாள். கணவனை கோபத்தோடு பார்க்க அங்கே உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்று பாலத்தை தனது வாயிலும் கையிலும் தாங்கி பிடித்துக் கொண்டு மழையில் நனைந்தபடி நின்று கொண்டிருந்தான் கணவன். கண்ணீருடன் கட்டியணைத்து கணவனை முத்தமிடுகிறாள். நான் எல்லா நேரங்களிலும் உனக்கு பக்கத்துணையாக இருக்க இயலாது. சில பிரச்சனைகளை நீயேதான் சமாளித்து கடக்க வேண்டும் என்றான் கணவன். ஒவ்வொருவருக்குள்ளேயும் வலியும் வேதனையும் இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது தெரிவதில்லை. அதனால் உண்மையான அன்போடும் நிலையான நம்பிக்கையோடும் கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.